ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடில் ராஜாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே சந்திரா சாமுண்டீஸ்வரி பண்ண பிளான் தான் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. இங்கே ரோகிணியை விட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச சொல்கிறாரு ராஜா. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இவங்க ஏதோ பிளான் பண்ணி ரேவதியை என் கிட்டேருந்து பிரிக்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் கனடாவில் இருக்க அவங்க ஃப்ரெண்டுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியை சரிங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்க, இப்போ ரேவதி வரால, அவ விஷயம் வரது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அதனாலதான் நான் ஒரு பிளான் சொன்னேன் அவகிட்ட. அவளை இங்க கூப்பிட்டு வந்து 6 மாசம் இங்கே தங்க வச்சுற மாதிரி தான் பிளான். அதுக்கப்புறம் ரேவதிக்கு கார்த்தி மேல ஒரு துளி கூட லவ் வராது. 6 மாசம் பிரிச்சு வச்சாலே இவங்க 2 பேரும் தானா பிரிஞ்சிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். சாமுண்டீஸ்வரி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. சரிங்க அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், ரேவதியை உங்ககிட்ட இருந்து பிரிக்க தான் கனடா அனுப்புறாங்க. கனடா போயிட்டானா ஒரு 6 மாசத்துக்கு அவளால இங்க வரவே முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் எங்க அம்மா அந்த பிளானை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ராஜா சொல்றாரு, எனக்கு அப்பவே தெரியும் இது தப்பா பட்டுச்சு, நான் இப்பவே போய் அவளை தடுக்கிறேன் அப்படின்றாங்க. ரோகிணிக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க எப்படியோ போய் சீக்கிரம் தடுங்க அப்படின்றாங்க. நான் பாத்துக்கிறேன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேகமா ஏர்போர்ட் போயிட்டு இருக்காரு. ஆனா ஏர்போர்ட் போற ஒரு இடத்துல போலீஸ் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்னங்க ஆச்சு, எதுக்கு இப்போ என்ன பிளாக் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு ஐயா போய் பாருங்க அப்படின்றாங்க. எஸ் சார், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே, நீ எங்கே வேணாலும் போ, முதல்ல டாக்குமெண்ட் எடுத்து அந்த காமிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு. இவரும் போயிட்டு சீக்கிரம் சார் எனக்கு கொஞ்சம் வெளில போகணும், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர் எதுவுமே காதில் வாங்க மாட்டாரு. இதனால டென்ஷனான ராஜா வேகமாக பேசுகிறாரு. உடனே அந்த போலீஸ் என்கிட்டே நீ வேகமாக பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி சீன் வைக்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. இந்த எபிசோட பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.